அதாவது பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரியல் பூங்காவில் வந்து ஆண்டுதோறும் வந்து மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கமான ஒன்று. இந்நிலையிலும் பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டத்துக்கு தற்போது வந்து இ பாஸ் நடைமுறை உள்ள காரணத்தினால் வந்து சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வந்து வெகு குறைவாக காணப்படுகிறது. இந்த சுற்றுலா பயணிகள் குறைவாக காணப்படுவதனால வந்து மலர் கண்காட்சி 10 நாள் நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் தோட்டக்கலைத்துறை அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன் படி பார்த்தோம்னாக்க இன்றுடன் வந்து 6வது நாளாக மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. அதாவது பாத்தீங்கன்னாக்க பெரியவர்களுக்கு வந்து 150 ரூபாய், சிறியவர்களுக்கு வந்து 75 ரூபாய் என்று கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணமானது அதிகமாக உள்ளது என்று பல சுற்றுலா பயணிகள் வந்து கோரிக்கை விடுத்தனர். அதில் மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கொண்டு இன்று முதல் வந்து 25 ரூபாய் குறைக்கப்பட்டு 125 ரூபாய் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பாத்தீங்கன்னாக்க தற்போது வந்து அரசு தாவரியல் பூங்காவுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தர உள்ளனர். வந்து இங்கு உள்ள வந்து இந்த அலங்காரங்களை வந்து கண்டு ரசித்து செல்கின்றனர். குறிப்பா பார்த்தோம்னாக்க நீலகிரி மாவட்டத்தில் வந்து தற்போது வந்து பகல் நேரத்திலே வந்து மழையும் காணப்படுகிறது. இதனால் பாத்தீங்கன்னாக்க குழு இந்த சீசனை அணுவதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தர உள்ளனர். அவர்கள் வருகை தர உள்ள சுற்றுலா பயணிகள் கண்களுக்கு விருதாக பல வண்ணங்களில் வந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மலர் காட்சியும் வைக்கப்பட்டுள்ளன. எனவே பாத்தீங்கன்னாக்க சுற்றுலா பயணிகள் இதை கண்டு வெகுவாக ரசித்து செல்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஸ்காட்.